ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போ நம்ம 29/3/2025 அதிகாலை 2:30 to 3 மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார். அங்கே ஏற்கனவே 5 கிரகம் உட்கார்ந்துருக்கு. அது கூட சேர்ந்து 6 கிரகம் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த 6 கிரக சந்திப்பை பற்றி நம்ம 2019 நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீன்மைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள். அவங்கெல்லாம் தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க. பொதுவாகவே இந்த கிரக பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளியே வருதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது. அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்புல நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் மீனத்தில் இருந்துக்கிட்டு, அதுவும் குருவோட வீடு, குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதில் இருந்துக்கிட்டு அந்த நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கூட இருந்த ராகு 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி. ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது நில ராசி. இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா, இல்லை நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு 2 தன்மை இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் எச்சரிக்கையோட இருக்கிறதா நல்லது. அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது, அது நம்ம பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல, ரெண்டும் 7ஆம் பார்வையாக கன்னிராசியை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை ஒன்று உண்டு. அது ஒரு தனித்தன்மை. இங்கே 2 இடத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிலராசியை பார்க்குறாங்க, குருவை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தில் கேதுவை பார்க்கிறார்கள். அந்த ராசிக்கு 7ஆம் இடம், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை. அது கிட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது. அது மகர லக்னம் பாக்கியஸ்தானம். கன்னி ராசி மகர பாக்கியஸ்தானம். அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் இங்கே நம்ம பகிர்ந்தளிக்க போகிறோம். முதல்ல நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. கடல் சீற்றங்களும் வரலாம். மழை, அதீத மழை, காலம் தவறிய மழை பெய்வதனாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மையில நம்ம என்னன்னா, எங்கேயுமே சனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும். தொற்று நோய்கள் பரவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் 2019 நம்ம பேசியிருந்தோம். தொற்று நோய்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேவையற்ற மழையினால், நீர் தேங்குவதனால், கொசுக்களின் தொல்லையினால பல நோய்கள் பரவுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ராசியாதிபதி குருவை இவங்க 2 பேரும் பார்க்கணும்னா, குருங்கிறது போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம். மத போதகர்கள்,
மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள், தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள், ஆசிரியர் பணி செய்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும். பொதுமக்கள் அதிகமாக கடனை நாடி செல்வார்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிராசி. இப்போ தேவையில்லாம இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்றாங்க, உட்காருங்க 2 நாள்ல உங்களுக்கு 80 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்றேன், பிசினஸ் லோன் பண்றேன். பர்சனல் லோன் வேணுமா, ½ அன் ஹவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறிலாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க, இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா. அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க. எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை. ஆனால் நோய் வருவது, மரணம், இது திட்டமிட்டு நடக்கூடியது. அந்த நேரத்துக்கு மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தன்மையை அறிந்து நாங்கள் கடனை வாங்குங்க. ஆடம்பரத்திற்காகவோ, கார் நல்ல ஹை குவாலிட்டியா கார் வாங்குறதுக்காகவோ, 2 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நிலராசியில குரு இருக்கிறார், அந்த நிலராசி 2 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னா சாலை விபத்துக்கள் அதிகமாக இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த தன்மையில் புறமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார். இந்த ராசியாதிபதியும் குரு தான். சனி ராகு சஞ்சரித்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான். இப்போ அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம், இதில் நீங்க பேசியிருந்தீங்க, இதுக்கு என்ன மேடம் அர்த்தம், நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நாம் தொடங்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. ஜாலியான ராசி. ஆனா என்ன செய்ய, கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. விஷத்தை குடிச்சு பார்த்தேயா, கழுத்தை விட்டு இறங்க மாட்டேங்குதுயா, என்னையா அப்படி சொல்றீங்கன்னு கேட்கறது நீங்க சொல்றது எல்லாமே. தனுசை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில இருந்து கிளம்பக்கூடிய அம்பு. அந்த அம்பு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போய் ஒரு இடத்துல போய் தாக்கும். நீங்க அடுத்தவங்களை உபதேசம் பண்ணா அவன் நல்லா இருப்பான், நீங்க இருக்கிறது தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்க அந்த குருவின் தன்மை, குருவுக்கு செய்யக்கூடிய தட்சிணாதிகள், குருவுக்கு செய்யக்கூடிய வனங்கள், இதெல்லாம் தானங்கள் இதெல்லாம் இல்லாம போயிருச்சு. அதனால குருங்கிற தானத்தை இருக்கிறவங்க புறமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான். இப்ப அவர் ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருந்துட்டு இப்போ 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. அது உங்க ராசியை பார்ப்பது அற்புதமான விஷயம். இருந்தாலும் அதுக்கு முன்னால சனி பகவான் இந்த மார்ச் 23ஆம் தேதி உங்களுக்கு இந்த முயற்சி ஸ்தானத்தை விட்டு போய் அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுவார். அஷ்டமத்து சனி எவ்வளவு கஷ்டங்களை தரும்போது பாதி கஷ்டங்களை அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப இது போன்ற சூழ்நிலையில இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சக ஜோதிடர்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். திருமதி மணிமகளே மேடம், உங்க அனுபவங்களை சொல்லுங்களா? ஐயா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன மாற்றங்கள் வருங்கய்யா. அல்லது புது வண்டி எடுக்கிறது, வண்டி வாகனங்களை மாற்ற அம்சமும் வரும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும், வீடு கட்டிடங்கள் சம்மந்தப்பட்டது கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும். தொழிற்ஸ்தாபனங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாயாரினுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கய்யா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாயாருடைய உடல்நிலைங்கிறது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று என்ன, இப்போது தனஸ்தானம் போய் சுகஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ சந்தன சொன்ன மாதிரி கடலில் பெருங்காயத்தை போட்டால் அந்த வாசங்கிறது பார்க்க முடியுமா? ரசத்தில் பெருங்காயம் போட்டால் வாசம் அடிக்கும், கடலில் பெருங்காயத்தை போட்டால் வாசம் அடிக்குமா? அந்த மாதிரி எவ்வளவு பணத்தை கொட்டினாலும் அந்த இடத்துல செலவுங்கிறது கண்ணா பின்னான்னு போகுங்கிறது தான் கான்செப்டு.
என்னென்னா உத்தியோகம் அமையுங்கய்யா. இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்குலாம் நிறைய உத்தியோகத்தை எதிர்த்து ஒரு ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போது படித்த பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாகட்டும், வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ தொழில் அமையிறதுக்கு இந்த வருஷம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ராசிகள்லேயே 100க்கு 100% நல்ல விஷயங்களை கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டுங்க ஐயா. இவங்க வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இந்த இடத்துல 4 அப்படின்ற இடத்துல உட்கார்ந்து தனஸ்தான லக்னத்தையும் பார்க்குது, ராசியாதிபதியையும் சனி பார்க்குறாரு, உத்தியோக பாவத்தையும் பார்க்குறாரு, தொழில் பாவத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி கிடைக்கிற வேலையெல்லாம் நல்லா எஃபோர்ட் போட்டு தன்னை நிரூபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தாயாரை கவனிச்சிக்கிற வாய்ப்புகளை பார்த்தாங்கனாலே தனுசு ராசிக்கு அமோகமான காலம். கோயில் குளத்துக்குலாம் போக நேரம் கிடைக்காது. உங்களுக்கு கொடுத்துருக்குற டியூட்டியை இந்த 2 வருஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கனாலே நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். இருப்பினும் திருஷ்டி பரிகாரமாக பலருக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து தான் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் நம்ம ஜோசியர்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கு, நிறைய பேட்டை நான் பார்த்துட்டேன். 7 கோடி ரூபா விற்கிறதுக்கு இடத்த கூட தேடுங்கிறாரு ஜோசியர். இப்படிதான் தெரியல 7 கோடி ரூபா வரும்னு தெரியல. இப்படி கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த கஷ்ட நிவர்த்தின்னு உங்க அனுபவத்தை என்ன ஒரு பரிகாரங்கள் சொல்லலாம்? கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கஷ்டத்துக்கான பரிகாரங்கள் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி யோகங்களே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4ங்கிறது இப்போ நீங்கள் இப்போ நம்ம தாயார் சம்மந்தப்பட்ட சாமிகள் இருக்குது இல்லைங்கய்யா. இப்போ பத்மாவதி தாயார் அல்ல அம்பாள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற இடத்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் ஆயுதங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பான ஒரு பலனாக இருக்கும். ஏன்னா உங்களோட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பாவம்ங்கிற விஷயமே காலபுருஷனுக்கு 6 கன்னி, அது ஆயுதங்களை சொல்கிற இடம். அப்போது இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு போருக்கு போனாலும் வேட்டைக்கு போனாலும் ஒரு விஷயத்தை வெற்றி அடையிறது அப்படிங்கிறது ஆயுதத்தால் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி சாமிகளுக்கு இப்போது அம்பாலாக இருந்தால் சூளை வாங்கி வைக்கலாம், நம்ம கற்பனை சாமியாக இருந்தால் அருவா வாங்கி வைக்கலாம், மதுரை வேறனா இருந்தால் வேல்கம்பு வாங்கி வைக்கலாம். அந்த மாதிரி முருகராக இருந்ததுன்னா வேல் செஞ்சு வைக்கலாம். அந்த மாதிரி எந்த சாமி உங்களுக்கு பிரியமாக இருக்குதோ அந்த சாமிக்கு நீங்கள் ஆயுதங்களை கொண்டு போய் சாத்தி நல்ல ஒரு பொங்கலை வச்சு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களோட தொழில் உத்தியோகத்திற்கு தடைகளுக்கு அற்புதமான ஒரு பலனாக இருக்குங்க. அருமை அருமை, நல்லா சொன்னீங்க. ஆயுத பூஜைக்கு செய்யக்கூடியது ஆயுத பூஜைகளை போற அப்பப்போ நீங்க காவல் தெய்வங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க. அற்புதங்க, நற்பலன்கள். அடுத்து இந்த தனுசு ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத திருமதி கனிமொழி மேடம் உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. இந்த தனுசு ராசிக்கு 2, 3 கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில பாதி, இப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனினா கொஞ்சம் எல்லாம் பயம், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி காலகட்டங்கள்ல வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் தாயாரின் உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருக்கு வலிக்கு விழுறது, அதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க தாயாரோட உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்களுக்கு பரிகாரமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தாயாரை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களோ, அவர்களை எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு எல்லா பணிகளும் செய்யறாங்களோ அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கும். நம்ம அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டா இந்த காலகட்டங்களில் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாலே போதும். மெயினா பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கவனமா இருக்கணும். அது எந்த மாதிரி அப்படின்னா இரவு நேர பயணங்கள், தூர பயணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கவனக்குறைவு இந்த காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தாலே இவர்கள் நிறைய பிரச்சனைகள்
பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். இவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 7ஆம் பார்வையாக தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே வந்து கேது சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த கடந்த 1.5 வருஷ காலமாகவே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தொழிலில் வந்து நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் தடைகள் இருக்கும். இந்த தடைகள் வந்து வருகின்ற மே மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவர்கள் இது வரைக்கும் வந்து இவர்களுக்கு எதிரிகள் வந்து நிறைய இருந்துட்டு இருந்தாங்க. இந்த எதிரிகள்னால எதிரிகளே நண்பர்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நண்பர்கள்னால இவர்களுக்கு பல நட்பணங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து இந்த காலகட்டம் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உணவு பழக்க வழக்கத்தினால் இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் கொஞ்சம் தன்னுடைய பழக்கங்களை மாத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா அதை சார்ந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சில ராசியை பார்க்கறதுனால இவர்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் அதாவது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கு. அப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா காலையில அதிகாலையிலே எந்திரிச்சு இவர்கள் குளிச்சுட்டு இவர்களால சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய முயற்சிகள் அந்த சோம்பேறித்தனம் விலகி இவர்கள் நல்ல வெற்றிக்கு நல்ல வழிவகுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கும் என்பதை தனுசு ராசிக்கு நான் குறிக்கிறேன். ஆலய வழிபாடுகள் என்ன மாதிரி ஆலய வழிபாடுகள் தான் இவர்கள் ஆலய வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னா மெயினா சுவாமி மலை வழிபாடு செய்யறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்குங்க. இந்த சுவாமி மலை வழிபாடு செய்யறது இவங்களுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் இவங்களுக்கு தீர்றதுக்கு ஒரு அருமையான வழிபாடா இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அருமை அருமை. தகப்பன் சாமி குருங்கிற தன்மை இருந்த குருவாக நடந்துக்கிட நீங்க வந்து பொறுமையை கடைபிடிக்கணும். அதிகமாக ஆத்திரப்படுவது, அதிகமாக ஆசைப்படுவது, அதிகமாக கோவப்படுவது, அதிகமாக சாப்பிடுவது, அதிகமாக தூங்குவது, இது எல்லாமே உடம்புக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம திரு சந்திரன் சார், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எது போன்ற அமைப்புகளை தரும்? தனுசு ராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்கள் சனி பகவான் 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். அதாவது தன் ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பாவம் தாங்க ஒரு மனிதனோட உடலோட சுகத்தை குறிக்கக்கூடிய பாவமும் அதுதான், சொந்தத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான், சொத்தை குறிக்கக்கூடிய பாவமும் அதுதான். இந்த மாதிரி இந்த பாவத்தில் போய் சனி பகவான் அமர்றார். அப்போ இந்த பாவத்தில் வந்து இவங்க உடலில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டும். அதாவது உடல் ரீதியான சந்திரனே வந்து உடல் காரகன், அவரே அஷ்டமாதிபதியாக இந்த ராசிக்கு வர்றாரு, வந்து ராசியில் உட்கார்றாரு. அப்போ இவங்க அந்த சனி பகவான் வேற 4ஆம் இடத்துல இருக்கார். உடல் ரீதியான உடலில் கவனத்தை செலுத்துவது இவங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாகும்னு வச்சுங்களேன். அப்போ இவங்களோட அந்த ராசித்தன்மை நம்ம பார்க்கும்போது இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த உண்டான கர்மா பலனை 100% செய்வார். அப்போ இவங்க என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கணும் சொந்தமாக. வீடு இல்லாதவங்க தன்னோட வாழ்க்கைக்கு தேவையானது சொந்தமாக, ஏன்னா தனாதிபதியாக சனி பகவான் வராது. அப்போ தன் தனத்தை போட்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்ததாக இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா இப்போ வீடு மாற்றணும், இருக்கிற வீட்டை வந்து மாற்றணும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து நமக்கு சுகத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா அந்த வீட்டுக்கு போனால் தான் ஒரு நிம்மதியை தூங்க முடியுங்க. அப்போ அந்த வீடை இவங்க மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு பழசில் இருந்த ஒரு சோர்வான ஒரு விஷயம் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு வச்சுங்களேன். அப்போ வீடு மாட்டுவதனால இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். எதன் மூலியமாக ஆரோக்கியம் கிடைக்குன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு 3ஆம் பார்வையாக. அப்போ நமக்கு உடலிலிருந்து நோய் தன்மை விலகி உடலிலிருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த வீட்டுக்கு உண்டுங்க. அப்போ இவங்க நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு வீட்டை அமைச்சு கொள்வது, அதில் வசிப்பது, இயற்கையாக சூழ்ந்த ஒரு நிலையில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் கிடைக்கும். இது சனி பகவான் நிச்சயம் கொடுப்பார். இல்லாட்டி இதுக்கெல்லாம் அவங்க மாறி இருந்தாங்கன்னா நிச்சயம் பழையபடி அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஏன்னா சனி பகவான் தான் பிரச்சனைக்கு காரகனே அவர் தான். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் கொடுப்பாரு. இந்த மாதிரி நான் சொன்ன இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றி அமைச்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான். அருமைங்க, ரொம்ப அருமையாக அற்புதமான பலன் சொன்னீங்க. தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக காரிய சித்தி அடையும். நீங்கள் தான் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. ஆலய வழிபாடில் என்ன மாதிரி ஆலயங்கள்? இவங்களுக்கு ஆலய வழிபாடுன்னு பார்க்கும்போது மலை மேல் இருக்கிற சிவன் வழிபாடு சிறப்பை தருங்க. ஏன்னா இவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பதே சிவன் தாங்க, சூரியன் தாங்க. அந்த சூரியன் வந்து சிவனாக எங்கே போய் காட்சி மலை மேலேருந்து அவர் வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரோ அது மாதிரி சிவன் மலை என்று சொல்லக்கூடிய இடத்துலைக்கே நீங்கள் போய் வழிபடலாம். இல்லாட்டி
மலையில் சிவன் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு எங்கே வேணாலும் நீங்கள் சென்று வழிபடும் போது உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்து அவர் நல்வழியை உங்களுக்கு போதிப்பார். நன்றி, அருமையாக சொல்லியிருக்கீங்க. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துக்கிட்டு ஒன்று வெளிநாடு அடித்து துரத்திருப்பாங்க. அதாவது வெளிநாடு போது 2 தன்மை இருக்குது. ஒன்று சந்தோஷமாக போய் நம்ம போய் அங்கே போய் வெற்றிகரமாக வேலையை பார்த்து சம்பாதித்து வருவது. இன்னொன்று அடித்து துரத்துற மாதிரி துரத்துனா கடன் அது இதுன்னு வாங்கி வீட்டோட திட்டெல்லாம் திட்டி வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு 10ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா தனுசு ராசி கண்டிப்பாக அதை கொடுத்துருக்கும். அதனால் அந்த விஷயங்களை வந்து பணம் விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதி. இப்போ வெளிநாட்டிலேருந்து நான் இது மாதிரி எனக்கெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். ஜெர்மனிலேருந்து ஃபோன் பண்ணார், நான் இங்கு வேலையை விட்டு இந்தியாவுக்கு வரட்டுமா, எனக்கு இங்கு விடுபட்ட நிலுவைத் தொகையோட சம்பள பணங்கள்லாம் கிடைக்குமா. நான் சொன்னேன், நீ சம்பளத்தையும் விட்டு இந்தியாவுக்கு வந்துருந்தேன். வேற வழி. 40 லட்ச ரூபா கடன், சம்பளம் கடனில் சம்பளம் வாங்கி வெளிநாடுக்காரன் கூட பிரைவேட் பேங்கு, பிரைவேட் தொழிற்சாலை வந்து பிரைவேட் வேலை கொடுப்பாங்களா, எப்படியும் துரத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. விசாவும் முடிய போகிற நேரம் வந்துச்சு. விசா இப்போ தரமாட்டேன்ட்டாங்க. அடுத்தது இருந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணி உசுருக்கு ஆபத்து வந்துடும். அதனால் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, நீங்கள் விட்டது தப்பு. அது சம்பளத்தை வந்து பெண்டிங்கே வைக்கக்கூடாது. இவங்க வந்து சம்பளத்தை பெண்டிங் வைக்கக்கூடாது. வெளிநாட்டு போயிட்டாங்கன்னா சம்பளம் இம்மீடியட்டாக நம்ம வந்து இதுக்கு வந்துடணும், நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் அக்கௌண்ட். அந்த மாதிரி பார்க்கணும். யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. உங்களோட தன்மை அதுதான். நம்பி ஏமாறுவீங்க. எனக்கா உயிரே கொடுத்தா நானும் உனக்கு உயிரை கொடுப்பேன், உயிரை கொடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையா, உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா. நல்ல எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு சென்றால் கோதண்டராமர் வழிபாடு மிகவும் அற்புத நற்பங்களை தரும். ராமேஸ்வரத்த கோதண்டராமர் ஒரு ஆலயம் இருக்கு. விபீஷனுடைய இழந்த பதவியை மீட்டு தந்த இடம் ராமர் வந்து லங்கேஷா என்று ஒரு பட்டம் சுற்றினார். அந்த மாதிரி ஒரு கோயில் ஆலயம் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டிருந்தால் இழந்த சொத்துக்களை அனைத்துமே பெறலாம். திருட்டு போன சொத்து, இழந்த சொத்து, வரவேண்டிய பாக்கி எல்லாத்துக்குமே அற்புதமான உத்தரம். அது போல தவறிவிட்டால் மிகவும் அற்புதம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.